விழுப்புரத்திலிருந்து தனது ஆதரவாளர்களுடன் தமிழக முதலமைச்சரை சந்திக்க அமைச்சர் பொன்முடி புறப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனது சர்ச்சை பேச்சு தொடர்பாக துணை செயலாளர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது விழுப்புரத்திலிருந்து தனது ஆதரவாளர்களுடன் தமிழக முதலமைச்சரை சந்திக்க அமைச்சர் பொன்முடி புறப்பட்டுள்ளாரதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான விரிவான விவரங்கள். சர்ச்சைக்குரிய வகையில பேசிய நிலையில திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி தற்போது தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சென்னைக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறாரு. தமிழக வனத்துறை மற்றும் கதர்துறை அமைச்சராகவும் திமுகவோட துணை பொதுச் செயலாளராகவும் இருந்த பொன்முடி கடந்த 6ஆம் தேதி திராவிடர் கழக தரப்புல நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல பெண்கள் தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தாருங்க. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவி நெட்டிசன்கள் மத்தியில கடுமையாக பொன்முடி மீது விமர்சனம் செய்து பதிவிட்டிருந்தாங்க. இந்நிலையில திமுக எம்பி கனிமொழி அமைச்சர் பொன்முடி பேசியது கண்டனத்துக்குரியதுனோ இத்தகைய பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தன்னோட எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருந்தது இந்த பிரச்சனையை மேலும் பூதாகரமாக்குச்சு. இந்த பதவிக்கு பிறகு பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு திருச்சி சிவாவிற்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கி தலைமை கழகம் அறிவிச்சது. தன்னிடமிருந்த துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில அரகண்டநல்லூர்ல நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்ட பொன்முடி அங்கிருந்து கிளம்பி விழுப்புரத்துல உள்ள சண்முகாபுரம் இல்லத்துக்கு வருகை புரிந்தாரு. தொடர்ந்து வீட்டுக்கு வந்த பொன்முடியை பார்ப்பதற்காக அவரது ஆதரவாளர்கள் பொன்முடியின் இல்லம் முன்பாக திரண்டிருந்தாங்க. இதன் பின்பர் மிகுந்த மன வருத்தத்தோடு வீட்டிலிருந்து புறப்பட்ட பொன்முடி சென்னை அறிவாலயத்தில் உள்ள முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து விளக்கம் அளிப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அந்தியூர் சிவா மற்றும் நிர்வாகிகளோட தற்போது புறப்பட்டு விளக்கம் அளிக்க சென்றிருக்கிறாங்க. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.